Hi students, welcome back to Only One Marks channel. இந்த வீடியோவில் 11th standard தமிழ் கிராமர் செக்ஷனில் புணர்ச்சி விதி இயல் 1லேருந்து இயல் 8 வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ இயல் 1 ஃபஸ்ட் கொஷின் அணிந்துரை. இது நம்ம சின்ன வயசில் பண்ணோம்ல, பிரித்து எப்படி எழுதுவோம், பிரித்து எழுதுவோம்ல, அதான் வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிடலாம். அணிந்துரை வந்து அணிந்து ப்ளஸ் உரை அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சில செட் ஆஃப் ரூல்ஸ் பேஸ் வச்சு எப்படி ஆச்சுன்றதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். ஸோ இந்த கொஷின் போயிடலாம். அணிந்து சொல்லும் போது எண்டிங்கில் வந்து ஊ சவுண்ட் வருது. அணிந்து சொல்லும் போது எண்டிங்கில் ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வரின் உக்குரல் அந்த ஊ சவுண்டு உக்குரல் மெய் விட்டோடும். மெய்னா மெய் எழுத்தாக ஆகிடுமா, புள்ளி வச்ச எழுத்தாக மாறிடும் அப்படின்றாங்க. மெய் விட்டோடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எண்டிங்கில் ஊ சவுண்ட் வந்ததுன்னா இது வந்து மெய் எழுத்தாக மாறிடும். தூ வந்து இத்துன்னு மாறிடும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அணிந்து ப்ளஸ் உரை. நெக்ஸ்ட்டு வந்து எப்பவுமே ஈஸி, கொஷின் வச்சு நம்ம எழுதிடலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே தூன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத்துவும் ஊவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தூ அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். அது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு லெட்டராக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ அணிந்துரை அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்லோவாக பார்த்தோம், மீதிலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்க ட்ரை பண்ணுவோம். பொது சிறப்பு. ஸோ பொது ப்ளஸ் சிறப்பு தான் வந்து பொது சிறப்புன்னு மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு இச்சுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இக்கு, ஓகேவா, இக்கு இச்சு இச்சு இத்து இப்பு, இக்கு இச்சு இத்து இப்புன்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச தப மிகும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து உங்களுக்கு இச்சு இத்து இப்பு இக்கெலாம் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கச தப மிகும். ஸோ என்ன ரூல் ஃபுல்லாக படிச்சிடலாம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் அப்படின்னு போட்டு பொது சிறப்பு இந்த இச்சை சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயல் 2 செங்கயல். செங்கயல் எப்படி எழுதலாம்? செம்மை ப்ளஸ் கயல். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மை போயிடும். ஸோ எண்டிங்கில் எப்பவுமே மை வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். செம் ப்ளஸ் கயல் அப்படின்னு ஆச்சு. ஸோ எண்டிங்கில் இருக்க மையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல். ஸோ ஈறுபோதல் ரூல்ஸ் படி இந்த மை போயிடுச்சு. ஸோ செம் ப்ளஸ் கயல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இம் வந்து இங்கா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டராக ஃபார்ம் ஆச்சுன்னா முன்னின்ற மெய் திரிதல் இங்கு. ஓகேவா, ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டராக ஃபார்ம் ஆச்சுன்னா திரிதல் நம்ம போடணும். நம்ம வந்து பகுப்பத உறுப்பிலுக்கு நம்மளே போட்டோம். ஸோ அதே மாதிரி முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற மெய்னா இந்த இம் மெய் திரிதல். ஸோ செங்கயல் அப்படின்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் திருப்புகழ். இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு? நடுவில் திரு ப்ளஸ் புகழ், நடுவில் இப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்பு இக்கு இச்சு இத்து ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ரூல் சொன்னேன்? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும், திருப்புகழ் அப்படின்னு போட்டுடணும். ஓகே, உயர்ந்து ஓங்கும். உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். உயர்ந்து சொல்லும் போது இதில் வந்து ஊ சவுண்ட் வருது. ஊ சவுண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? புள்ளி வச்ச எழுத்தாக போட்டுடணும். இந்த தூவை இத்துன்னு மாற்றிடணும். இந்த ரூல் பேர் என்னது? உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும். உக்குரல்னா ஊ சவுண்டு, மெய் விட்டோடும். உயர்ந்து ப்ளஸ் ஓங்கும், இத்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ புள்ளி வச்ச எழுத்து வந்துடுச்சு. இப்போ இந்த இத்தும் ஓவும் சேர்ந்தாதான் தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு லெட்டராக ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன ரூல்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தோ உயர்ந்தோங்கும். நெக்ஸ்ட் ஒன் தண்டு உடை. தண்டு ப்ளஸ் உடை. தண்டு ஊ சவுண்ட் வருதா? ஊ சவுண்ட் வேணால் நம்ம என்ன பண்ணோம்? இதை புள்ளி வச்ச எழுத்தாக மாற்றிடணும். இட். இந்த ரூல் பேர் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும். தண்டு ப்ளஸ் உடை. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த இட்டும் ஊவும் ஒன்றா சேர்ந்து டூ அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒன்றா ஆச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. தண்டுடை. இயைவதாயினும். இயைவது ப்ளஸ் ஆயினும். இயைவது ஊ சவுண்ட் வருதா? ஊ சவுண்ட் வந்தால் இது புள்ளி வச்ச எழுத்தாக மாற்றிடணும். ரூல்ஸு உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும். இயைவத்தாயினும் இத்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இத்தும் ஆவும் ஒன்றா சேர்ந்து தா அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. சம்டைம்ஸ் கொஷினும் பார்த்துக்கணும் நீங்கள், அதை வச்சு தான் எழுதணும். ஸோ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இயைவதாயினும். ஈஸியாக இருக்கா? புகழெனின். புகழ் ப்ளஸ் எனின். இது இன்னும் ஈஸி. இதுதான் கொஷினில் க்ளூவை வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி கம்பைன் ஆகும்னு தெரியலாம். ரேன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இழும் ஏவும் ஒன்றா சேர்ந்து ரே ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ புகழெனின். நெக்ஸ்ட் இயல் 4 போயிடலாம். சிறுகோள். சிறுமை
ப்ளஸ் கோல். ஸோ சிறுன்னு வந்தாலும் சிறுமை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மை போச்சு, என்ன ரூலு? எண்டிங்கில் மை இருந்தால் போயிடும், ஈறு போதல். ஸோ சிறுகோள், அவ்வளோதான். இது சிம்பிள். பொற்சிலம்பு, பொருன்னு எதுவும் வார்த்தை கிடையாது, பொண்ணு தான். பொன் ப்ளஸ் சிலம்பு. இந்த இன்னு வந்து இர்ன்னு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்து, நான் வந்து ரான்னு ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான வல்லினம் வர டா ரா உம். ஸோ நான வல்லினம் வர டா ரா உம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன் வந்து இர்ரா மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ பொற்சிலம்பு, இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது, நம்ம ஈஸியானதே உங்களுக்கு ஆப்ஷனில் வரும், அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், பயப்பட தேவையில்லை. இழுக்கென்றி, இது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இழுக்கு ப்ளஸ் என்ட்ரி, எண்டிங்கில் ஊ சவுண்ட் வருது. ஊ சவுண்ட் வந்தால் என்ன பண்ணோம்? புள்ளி வச்ச எழுத்தாக மாற்றிடணும். இக் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், இக் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே கீன்னு இருக்குது. இந்த இக்கும் ஈயும் ஒன்றா சேர்ந்தால் தான் கீ ஃபார்ம் ஆகும். ஸோ 2 லெட்டர் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆகுது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இழுக்கென்றி. முறை அறிந்து, முறை ப்ளஸ் அறிந்து, இது ஒரு புது ரூல்ஸ். இப்போ முறை சொல்லும் போது ஐ சவுண்ட் வருதா? ஐ சவுண்ட் வந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இ அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெட்டர் சொல்லும் போது எப்படி இருக்குது? முறை அப்படின்னு சொல்லும் போது ஐ சவுண்ட் வருது. ஐ மட்டும் இல்லை, இ இ ஐ, இந்த 3 சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த இ அப்படின்றது போடணும். இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரூல் படிச்சுலாம். இ இ ஐ வழி எவ்வும், இதுதான் அந்த ரூல் பேர். ஸோ முறை ப்ளஸ் இ ப்ளஸ் அறிந்து, நடுவில் ஒரு இ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஈயும் ஆவும் ஒன்றா சேர்ந்தால் யா அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதான் முறை அறிந்து. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்கிறவங்களுக்கு, ஈயும் ஆவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா யா அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. கொஷின்லேயே பார்த்துக்கலாம் அது. ஸோ முறை அறிந்து, இந்த ரூல் பேர் என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஸோ இந்த கொஷினில் ஒரு புது ரூல்ஸ் பார்த்துருக்கோம். என்னது? எண்டிங்கில் ஐ சவுண்டோ இல்லை இ சவுண்டோ, இ சவுண்ட் வந்தால் ஈன்னு ஒன்று ஆட் பண்ணிடணும். ரூல் பேர் இ ஐ வழி எவ்வும். ஓகே, இம்பார்ட்டண்ட் அது. இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 12th யூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அரும் பொருள், அருமை ப்ளஸ் பொருள், நீங்களே சொல்லுங்கள். இந்த மை போயிடுச்சுன்னா ஈறு போதல், அரு ப்ளஸ் பொருள், நடுவில் ஒரு இம்முன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புதுசாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் இனமிகள். உங்களுக்கு இக்கு இச்சு இத்து இப்பு ஃபார்ம் ஆச்சுன்னா தான் வந்து அந்த கசத்தப மிகும் அப்படின்னு நம்ம போடுவோம். இது வந்து இம்முன்னு ஒன்று நடுவில் ஃபார்ம் ஆச்சு, அதுவும் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் இனமிகள். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா இனமிகள். நெக்ஸ்ட் மனை என, மனை ப்ளஸ் என, இது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மனை என்ன சவுண்ட் வருது? ஐ சவுண்ட் வருது. ஐ சவுண்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, ஈன்னு ஒன்று சேர்த்துடணும். சேர்த்துருக்குமா? இந்த ரூல் பேர் என்னது? இ இ ஐ வழி எவ்வும். நெக்ஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட்டாக இங்கே கொஷின் பார்த்துங்க ஏ. ஸோ இந்த ஈயும் ஏவும் ஒன்றா சேர்ந்தால் ஏன்னு ஃபார்ம் ஆகும். என்ன ரூல்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, மனை என. ஈஸி, 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். பயம் இல்லை, பயம் ப்ளஸ் இல்லை, இதில் ஒன்றுமே கொஷின் பார்த்துக்கோங்க. மீன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்மோ ஈயும் ஒன்றா சேர்ந்து மீன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, பயம் இல்லை, சிம்பிள். கற்பொடி, கற்புன்னு எதுவுமே கிடையாது, கல் ப்ளஸ் பொடி. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், இதே மாதிரி ஒன்று பார்த்தோம். அதில் நான் வந்து ரான் மாறிடுச்சு, நான் வந்து இன் வந்து இர்ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? இதில் இல் வந்து இர்ன்னு மாறி இருக்கு. இது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, லா லா வேற்றுமையில் வலி வரின் ரடவும், இந்த ரூல் பேர் என்னது? சில 1-2 ரூல் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி இந்த நானான்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுவும் இந்த 2 மட்டும் கொஞ்சம் ஏடாவிடமாக இருக்கும். 2-3 வாட்டி படித்து பார்த்துக்கலாம். லாலா வேற்றுமையில் வலி வரின் ரடவும் அப்படின்னு போட்டுருங்க. ரடவும்னா ராவாக ஃபார்ம் ஆகிடுமா. கற்பொடி. ஓகே. உலக அனைத்தும், இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். உலகு ப்ளஸ் அனைத்தும், இது நீங்களே சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உலகு, ஊ சவுண்ட் வருது. ஊ சவுண்ட் வந்தால் என்ன ஆகும்? உக்குரல் மெய்விட்டோடும், இது இக்குன்னு ஆகிடும். ஓகேவா? இக் வந்ததுக்கா? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். நெக்ஸ்ட்டு இக்கும் ஆவும் ஒன்றா சேர்ந்து கா அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அவ்வளோதான். திருவடி, திரு ப்ளஸ் அடி. இப்போ கொஷின் பாருங்க, திரு ப்ளஸ் அடி, இங்கே வான் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரூல்? இது ஒரு புது ரூல். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இவ்வுன்னு ஒரு சவுண்ட் வரணும், இவ்வுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த இவ்வும் ஆவும் ஒன்றா சேர்ந்தால் தான் வா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வான்றது எப்படி வந்தது? இங்கே இவ்வும் இந்த ஆவும் ஒன்றா சேர்ந்தால் தான் வான்னு வரணும். அப்போ இவ்வுன்னு ஒன்று புதுசாக நம்ம சேர்க்கணும். இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஏனைய உயிர் வழி வவ்வும். ஓகேவா? ஏனைய உயிர் வழி
வவ்வும். ஸோ திரு ப்ளஸ் இவ் ப்ளஸ் அடி. ஸோ 1-2 கொஷின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. பட் உங்களுக்கு ஆப்ஷனில் ஈஸியானதே வரும், பயப்பட தேவையில்லை. ஸோ திரு ப்ளஸ் இவ் ப்ளஸ் அடி. இது ரூல் பேர் ஏனைய உயிர் வழி வவ்வும். இப்போ இவ்வும் ஆவும் ஒன்றா சேர்ந்து வான் ஆயிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இயல் 7 நீர் ஓடை. நீர் ப்ளஸ் ஓடை, இது சிம்பிள். இதுவும் ஒன்றா சேர்ந்து ரோவன் ஃபார்ம் ஆயிருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நெக்ஸ்ட் சிற்றூர். சிறுமை ப்ளஸ் ஊர். மெய் போயிடுச்சு. மெய் போச்சுன்னா ஈறு போதல். ஸோ சிறு ஊர். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ரா தான் இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். அது பேர் வந்து தன்னொற்றி இரட்டல். கொஷின்லேயே பாருங்கள் 2 இருக்கா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ இன்னொன்று வரணும். ரூல்ஸ் வந்து தன்னொற்றி இரட்டல். அதுக்கு வந்து இன்னொன்று சிற்றுன்னு போட்டுங்க, நடுவில் ஒரு போட்டு ரூ போட்டுக்கோங்க. சிற்று ப்ளஸ் ஊர் அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சிற்று என்ன சவுண்ட் வருது, ஊ சவுண்ட் வருது. ஊ சவுண்ட் வந்தால் புள்ளி வச்ச எழுத்தாக மாற்றிடணும், இருன்னு போட்டுடணும். ரூல் பேர் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். ஸோ இன்னொரு இரு ஃபார்ம் ஆச்சு. லாஸ்ட்டாக இந்த இருவும் ஊவும் ஒன்றா சேர்ந்து தான் ரூ அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சிற்றூர் ஈஸி. கற்பிளந்து. கல் ப்ளஸ் பிளந்து. இந்த ரூல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இல்லுன்னா ஆகும், இதுதான் மாறிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன போடுவோம், லாலா வேற்றுமையில் வலிவரின் ரடவும். இது ஏற்கனவே ஒன்று பார்த்தோமா, கற்பிளந்து. அவ்வளோதான். சின்னலா வந்தால் பெரியரா வந்துடும். அதுக்கு இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிக்குளம். இப்போ இக்குன்னு ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. இக்கு இப்பு இச்சு இத்துக்குன்னா சொன்னவங்களுக்கு கசதப மிகும். உங்களுக்கு இம்மு இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா இனமிகள். உங்களுக்கு இக்கு இச்சு இத்து இப்பு ஃபார்ம் ஆச்சுன்னா இயல்பினும் இடியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும். மணிக்குளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அமுது என்று. அமுது ப்ளஸ் என்று. நீங்களே சொல்லுங்கள். அமுது ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா புள்ளி வச்சு எழுத்தா மாறிடும். வந்துச்சு. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தூ இத்தும் ஏ ஒன்றா சேர்ந்து தே அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. மண் உடை. மண் ப்ளஸ் உடை. இப்போ இங்கே ஒரு நாள் தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்படின்னா ரூல் போடலாம், டபுள் ஆகிடும். அந்த டபுள் ஆகிடும்ன்ற ஒரு ரூல். தனி குரில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். ஸோ இந்த இன்னும் வந்து டபுள் ஆகிடுச்சு, இரட்டும்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. ஸோ மண் ப்ளஸ் உடை. இப்போ லாஸ்ட்டாக இந்த இன்னும் ஊ ஒன்றா சேர்ந்து நூ அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். புறம் தருதல். புறம் ப்ளஸ் தருதல் என்ன ஆயிருக்கு. இப்போ இங்கே இம் வந்து இந்தா மாறிடுச்சு. இதுக்கு ஒரு ரூல். இம் வந்து இந்தா மாறிச்சுன்னா மவ்வீறு ஒற்றெழுந்து. மவ்வீறு வந்து போயிடுச்சான். உயிரீறு ஒப்பவும். உயிரெழுத்து வந்து சேரும்போது வன்மைக்கு இனமான திரிபவும் ஆகும் புறந்தறுத்தல். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக ஏடாவிடமாக தான் இருக்குது. ஸோ இந்த இம் வந்து இந்தா மாறுத்துன்னா ரூல் மவ்வீறு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஈஸியானதும் ஒன்று வரும். பட் ஸ்டில் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மட்டும் திரும்ப திரும்ப ஒரு வாட்டி உங்கள் நோட்டில் எழுதி வச்சு பார்த்துக்கோங்க. இம் வந்து இந்தா மாறுச்சுன்னா மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் புறந்தறுதல். ஓகே. இயல் 8 லாஸ்ட் லெசன். காலதச்சன். காலம் ப்ளஸ் தச்சன். இது வந்து இம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இம்மு போயிடுச்சுன்னா மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரீறு ஒப்பவும் காலதச்சன். இந்த இம் போயிடும், வெறும் காலதச்சன். திரும்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்துன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வல்லினம் மிக்கு புணரும் காலதச்சன். இந்த ரூலில் மட்டும் அந்த கசதப மிகும் எழுதக்கூடாது. எண்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த இத்து ஃபார்ம் ஆச்சுன்னா வல்லினம் மிக்கு புணரும் அப்படின்னு போட்டு காலத்தச்சன் அப்படின்னு போட்டுக்கோங்க. 1-2 தான் ஏடாவிடமாக இருக்கும். சிலது ஒரு 60% பேசிக்காக இருக்கும், ஒரு 40% கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஏடாவிடமாக இருக்கும். மோஸ்ட்டாக உங்களுக்கு 60%லேருந்து ஒரு கொஷின், 40%லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இது அந்த 40% கொஷின். ஏன்னா இது புது ரூல். என்ன ரூல், இந்த இத்துக்கு வந்து வல்லினம் மிக்கு புணரும் காலத்தச்சன். உழுது 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 ஊ சவுண்ட் என்ன பண்ணோம், இத்து. இதெல்லாம் வந்து பேசிக் ரூல்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸி. ஸோ உழுத் ப்ளஸ் உழுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த இத்தும் ஊன்னா சேர்ந்து தூ. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் கொஷின் கேட்பாங்க.
ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உழுது உழுது. பேரழகு, பெருமை ப்ளஸ் அழகு, மை போயிடுச்சுன்னா அது உள்ள ஈறு போதல். இப்போ இந்த பெரு தான் என்ன இருக்குன்னு பாருங்கள், பே அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது பேர் வந்து ஆடி நீடல், பேரு ப்ளஸ் அழகு அப்படின்னு ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது இங்கே வாங்க, பேரு ஊ சவுண்ட் வருது, ஊ சவுண்ட் வந்தால் புள்ளி வச்ச எழுத்தாக மாறிடும், ஈர் போட்டோம். அது பேர் என்னது, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதான் உகரம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம யூஸ்லாம் போட்டுகிட்டே போட்டுடலாம். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். லாஸ்ட்டாக இந்த இதுவும் ஆ ஒன்றா சேர்ந்துன்னா ஆகும், என்ன ஆச்சு, ரா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதுவும் ஆ ஒன்றா சேர்ந்து ரான் ஃபார்ம் ஆச்சு, பேரழகு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.